லவ் மேரேஜ் வந்துருச்சு. நான் ஊருக்கு ஃபோன் பண்ணேன் எங்க சித்தப்பாவுக்கு, இந்த மாதிரி லவ் மேரேஜ்னு படம் வந்திருக்கு அப்படின்னு. அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை. அவனே லவ் மேரேஜா, ஆல்ரெடி மூத்த வேற லவ் பண்ணிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் இந்த படத்துக்கு கூட்டி போலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தாரு. இல்ல கூட்டி போங்க, கண்டிப்பா காப்பாற்றுவோம் படம்னு. அப்புறம் போயிட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சாரு, தம்பி பிரமாதமான படம்டா அப்படின்னாரு. அப்படி எங்க சித்தப்பா, பெரியப்பா, எங்க மாமா, என்னுடைய சொந்தங்களுக்கு முதல்ல நடிச்ச படங்களை சொல்றதுக்கு வந்து ரொம்ப கௌரவமா அந்த படத்தை சொன்னேன். அந்த கௌரவத்தை உருவாக்கிய படைப்பை கொடுத்த சண்முக பிரியனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சில பழக்கத்தை நம்ம சொல்ல முடியாது, ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டோம். அதாவது குடும்பத்தோடு போய் படம் பாருங்க, குடும்பத்தோடு போய் படம் பாருங்கன்னு நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் சொன்னேன். அதுதான் இந்த படத்துடைய வெற்றியா நினைக்கிறேன். அதை ஏற்படுத்த சண்முக பிரியன், நீங்க தம்பி மிகப்பெரிய ஒரு அழகான, எல்லாராலும் ரசிக்கக்கூடிய டைரக்டரா வருவீங்க. அடுத்து சாண்டோடன் அவர் மியூசிக் 2-3 தடவை நிறைய தடவை படம் பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதையா பார்ப்போம், அடுத்து வந்து ஒரு மேக்கிங்கா பார்ப்போம், அடுத்து கேமரா பார்ப்போம், அடுத்து அப்படியே மெல்ல மெல்ல பார்க்கும்போது மியூசிக் சம்பந்தமா அவர் பண்ணிருக்கிற அந்த மேஜிக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் முடியும் போது 4 வரி பாடிட்டு தான் இறங்குவேன். அதை உங்கள்கிட்ட ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். மோகன்ராஜோட வரிகள்லாம் அப்படி இருந்துச்சு. இப்பதான் நான் கவனிச்சு கேட்கிறேன். தேங்க்யூ மோகன்ராஜ். அதை தாசா பாடுறேன். ஆனால் தாசனும் நானும் அந்த காம்போ 2 பேரும், அவருடைய ரகுடான அந்த பேச்சும் என்னுடைய வெள்ளந்தியான இதுவும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து ஒரு மாடியில இருந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு 5 வருஷம், உங்களுக்கு தெரியும். நீ வந்து குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்ட, நான் வந்து நிக்கிறேன். அடுத்து இப்ப லவ் பண்ண பொண்ணு வந்து, இப்ப கல்யாணம் பண்ணலான்னு வந்த பொண்ணு வந்து லவர் தான் முக்கியம்னு போயிட்டா, இப்ப நான் தான் நிக்கிறேன், 2 பக்கமும் நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வரி மொத்த படத்தையும் தாங்கி நிறுத்தி அவர் மேல ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்திச்சு. உண்மையிலேயே அந்த இடம் பயங்கரமா, அந்த இடத்த பார்க்கும்போது விக்ரம் சாரை பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த ஒரு பாவமான முகமும், அடுத்து தாசனனை வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பாட்டில உடச்சிட்டு நிப்பார்ல, அந்த அடிக்க முடியாத அந்த தருணமும், அந்த அவரை வந்து அந்த மார்க்கெட்ல போற சண்டை போடும்போது தொட்டவன திரும்பி பார்ப்பாப்புல, அந்த கண்ணு அவ்வளவு ஆக்ஷனும் அவ்வளவு மென்மையும் மிக்ஸ் ஆன ஒரு ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாவம் பண்ணிட்டீங்க சார். எனக்கு ஒரே படத்துல அப்புறம் கடைசியா கூட தாசன் பஸ் விட்டு இறங்கி நான் அந்த பொண்ணை 6வது கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு, அப்ப மறுபடியும் தாசன் பழைய மாதிரி ஆரம்பிப்பாப்புல, யோ அப்படின்னு பாப்புல, யோ அப்படின்னா டக்குன்னு மாமா புரிஞ்சுக்குங்க மாமா அப்படின்றாரு. அதை வந்து யோன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் எத்திக்ஸா ஐயோ மாமாவை சொல்லக்கூடாதுன்னு அந்த இடம் அற்புதமா பண்ணிட்டீங்க சார். சூப்பர் சார். உண்மையிலே இது 100% வந்து உங்களுக்கான ஒரு படம். அப்படி தாங்கி நிறுத்திட்டீங்க. மீனாட்சி, இன்னைக்காவது வந்தீங்க, நல்ல பிரமாதமா பண்ணிட்டீங்க. நன்றி. இப்ப அடுத்த கட்டமா என்னன்னா, எனக்கு நம்ம பெரிய படம் ஓடும், சின்ன படம் ஓடாது அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற இந்த தருணத்துல அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும், நீங்க எடுத்த மாதிரி உட்கார்ந்து நீங்க இருக்கிற வரைக்கும் பெரிய படம் ஓடும், சின்ன படம் ஓடும் இல்ல, நல்ல படம் ஓடும். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.